சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சத்யம் சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சிவனது ஞானம் புரிந்து கொண்டவரிடம் மாயை தோற்றே போகும். சத்யம் சிவம் சுந்தரம் சத்யம். ஓம் சாந்தி. 7/12/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அனைத்தும் கர்மத்தின் மீதுதான் ஆதாரப்பட்டு இருக்கின்றது. தண்டனை அனுபவிக்கும்படியாக மாயைக்கு வசப்பட்டு தலைகீழான கர்மம் எதுவும் செய்து விடாதபடி எப்பொழுதும் கவனம் இருக்க வேண்டும். கேள்வி: பாபாவின் பார்வையில் அனைவரையும் விட புத்திசாலி யார்? இறைவனின் பார்வையில அனைவரையும் விட புத்திசாலி யார்? பதில்: யாரிடத்தில் தூய்மையின் தாரணை இருக்கின்றதோ அவர்கள்தான் புத்திசாலி. மற்றும் யார் தூய்மை அற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் புத்தி இல்லாதவர்கள். லக்ஷ்மி நாராயணனைத்தான் அனைவரிலும் புத்திசாலி என்று சொல்ல முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புத்திசாலியாக ஆகிக் கொண்டு இருக்கின்றீர்கள். தூய்மைதான் அனைத்திலும் முக்கியமாகும். ஆகையினால பாபா எச்சரிக்கின்றார், குழந்தைகளே, இந்த கண்கள் ஏமாற்றிவிடக் கூடாது. இவற்றிடமிருந்து பாதுகாப்பாக தன் வசத்தில் வைத்து இருக்க வேண்டும். இந்த பழைய உலகத்தை பார்த்து கொண்டு இருந்தாலும் கூட பார்க்காமல் இருங்கள். புதிய உலகம் ஸ்வர்க்கத்தை நினைவு செய்யுங்கள். ஓம் சாந்தி. இந்த பழைய உலகத்தில் நாம் இன்னும் கொஞ்ச நாள் வழிபோக்கர்களாக பிரயாணிகளாக டிராவல் பண்ணி வந்திருக்கிறோம். 5000 வருடங்கள் ஆகிவிட்டன. 84 வேஷம் போட்டுட்டோம். கடைசி வேஷம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நம்ம வீடு திரும்பிடலாம் அப்படின்னு பாபா சொல்றாரு என்பதை இனிமேலும் இனிமையான செல்ல குழந்தைகளும் புரிந்து இருக்கின்றார்கள். உலகத்தில் உள்ள மனிதர்கள் இன்னும் 40,000 வருடங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது அல்லவா? இந்த விஷயங்களை மறக்க கூடாது. இங்கே அமர்ந்திருந்தாலும் குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இந்த கண்களின் மூலமாக எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவை எல்லாமே ஒரு நாள் அழியப் போகின்றது. ஆத்மா அழிவற்றது ஆகும். ஆத்மாக்களாகிய நாம் 84 பிறவிகள் எடுத்து இருக்கின்றோம். இப்பொழுது பாபா வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார். பழைய உலகம் முடிய போகும் பொழுது புதிய உலகத்தை உருவாக்குவதற்காக இறைவன் பூமியில் அவதரிக்கின்றார். பழைய உலகத்திலிருந்து எப்படி புதிய உலகமாக ஆகின்றது என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. நாம் அநேக முறை சக்கரத்தை சுற்றி இருக்கின்றோம். இப்பொழுது இந்த சக்கரம் முடிய போகின்றது. புதிய உலகத்தில் நாம்
குறைவான தேவதைகளே இருப்போம். மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். மற்றபடி அனைத்தும் கர்மத்தில், அதாவது நாம் செய்யும் செயலில் ஆதாரமாக இருக்கின்றது. நாம எவ்வளவு சுகர்மா செய்யறோமோ அவ்வளவு பெரிய பதவி கிடைக்கும். விக்கர்மா செஞ்சோம்னா பனிஷ்மெண்ட்டும் இருக்கும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் ஆத்மா உணர்வு அதுல நிலைத்திருந்து பரமாத்மாவின் நினைவில் இருந்து செய்யும் பொழுது அது சுகர்மா ஆகின்றது. அந்த மாதிரி சுகர்மா எவ்வளவு செய்யறோமோ அவ்வளோ நம்மளுக்கு வைகுண்ட பதவியில உயர்ந்த பதவி கிடைக்கும். ஆனா பாடி கான்சியஸ்ல இருந்து எது செய்தாலும் அது விகர்மமாக ஆகிவிடும். எவ்வளவு விகர்மம் செய்யறோமோ அவ்வளோ பனிஷ்மெண்ட் பிளஸ் திரேதாயுகத்துல பதவி கிடைக்கும். இப்ப எல்லாத்துக்கும் ஆதாரம் இப்பொழுது நாம் செய்யக்கூடிய செயல்களே ஆகும். மனிதர்கள் தலைகீழான கர்மங்கள் செய்கின்றார்கள் என்றால் கண்டிப்பாக அதற்கு கணக்கு இருக்கின்றது. ஆகையினால இந்த பிறவியில அப்படிப்பட்ட பாவ கர்மம் எதுவும் நாம் செய்யக்கூடாது என்று அடிக்கடி சோதனை செய்ய வேண்டும். நான் ஏதாவது விகர்மம் செய்து விட்டேனா என்று பாபா கேட்கின்றார். நான் எதுவும் செய்யல தானே, செல்ஃப் செக்கிங் செய்ய வேண்டும். இது தூய்மையற்ற மோசமான ராவண ராஜ்யம் ஆகும். இது இருண்ட உலகம் ஆகும். இப்பொழுது பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தியை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். நீங்கள் இப்பொழுது பக்தி செய்வது இல்லை. பக்தி எனும் இருளில் இவ்வளவு காலமாக ஏமாற்றம் அடைந்து வந்துள்ளீர்கள். இப்பொழுது பாபாவுடைய கை கிடைத்திருக்கின்றது. இறைவன் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். பாபான்றது சிவ தந்தையை குறிக்கின்றது. இப்ப நம்ம இறைவனே நம்மளுக்கு துணைவனாக கிடைத்திருக்கின்றார். பாபாவின் துணை இல்லாமல் நீங்கள் விஷ வைத்தரணி நதியில மூழ்கி இருந்தீர்கள். இந்த விஷ வைத்தரணி நதி அப்படிங்கிறது கருட புராணத்துல காட்டப்பட்டிருக்கு. கும்பி பாக் நரக்கு, விஷை வைத்தரணி நதி, ரௌரவ் நரக்கு. அந்த மாதிரி ஆக்சுவலா கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு 84 லட்சம் நரகம் இருக்கு. அதுல சில நரகம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா காமிச்சிருக்காங்க. இந்தந்த தவறு செஞ்சா இந்தந்த பனிஷ்மெண்ட். அந்த மாதிரி விஷை வைத்தரணி நதி அப்படின்றது ரத்த ஆறு. அதுல முதல பாம்பு தேளு பூரா எல்லாமே இருக்கும். அந்த அந்த இடத்துல எலும்பு தசை அதெல்லாம் மிதந்துட்டு இருக்கும். கை தனியா காலு தனியா அந்த மாதிரி ஒரு விஷ வைத்தரணி நதியில தூக்கி போடுவாங்களாம். யாரு தன்னுடைய பேரண்ட்ஸை சரியா கவனிச்சிக்கல, வந்த விருந்தினர்களை சரியான முறையில ட்ரீட் பண்ணல, மற்றவங்கள ஏமாத்தி வாழ்ந்தாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த விஷை வைத்தரணி நதியில போடுவாங்க அப்படின்றது கருட புராணத்துல எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கிருமி போஜனம் அப்படின்ட்டு அவங்க என்ன தப்பு செஞ்சாங்களோ அதுக்கு அந்த மாதிரி பனிஷ்மெண்ட். ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு மாதிரி பனிஷ்மெண்ட் எழுதப்பட்டிருக்கு. அதுலதான் இந்த விஷை வைத்தரணி நதி, கும்பி பார்க் நரக்கு, ரௌரவ் நரக்கு, மகா ரௌரவ் நரக்கு, அது மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி இல்ல, அதை விட மோசமானது நடைமுறை வாழ்க்கையாக இருக்கின்றது. அரை கல்பம் பக்தி செஞ்சுட்டு தான் வந்தோம். ஞானம் கிடைப்பதன் மூலமா நம்மளுக்கு எது சரி எது தவறுன்னே தெரியாத இப்பதான் நம்மளுக்கு கர்ம பிலாசபி பாபா சொல்லி கொடுக்கிறாரு. பக்தி பண்ணமே தவிர கர்மத்துல அட்டென்ஷன் வைக்கவே இல்லை. மற்றவங்களுக்கு துக்கம் கொடுத்துட்டோம், ஆனா அது தப்பு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவங்க எனக்கு துக்கம் கொடுத்தாங்க, அதுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன், எல்லாம் சரியா போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது தவறு அப்படிங்கிறதே நம்மளுக்கு இப்பதான் புரியுது. கர்மத்தின் ஆழமான ரகசியங்களை கடவுள் உட்கார வச்சு புரிய வைக்கிறாரு. அரை கல்பம் பக்தி தான் பண்ணிட்டு வந்தோம். ஞானம் கிடைப்பதன் மூலமாக நீங்கள் சத்தியுக புதிய உலகத்திற்கு செல்கின்றீர்கள். இப்பொழுது இது புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். இப்பொழுது நீங்கள்
தூய்மையற்ற மோசமான நிலையிலிருந்து மலராக, முட்களிலிருந்து மலராக ஆகிக் கொண்டு இருக்கின்றீர்கள். இப்படி மாற்றுவது யார்? யார் பண்றாங்க இந்த வேலையை? எல்லையற்ற தந்தை செய்து கொண்டு இருக்கின்றார். லௌகீக தந்தையை எல்லையற்ற தந்தை என்று சொல்ல முடியாத, நீங்கள் பிரம்மா மற்றும் விஷ்ணுவுடைய தொழிலையும் தெரிந்து வைத்துள்ளீர்கள். பிரம்மா மூலமா சிவ் பாபா புது உலகத்தை படைக்கின்றார். விஷ்ணு மூலமா காப்பாத்த போறாரு. எல்லாமே நம்மளுக்கு அவரே புரிய வச்சுட்டாரு. எனவே உங்களுக்கு எவ்வளவு தூய்மையான போதை என்பது இருக்க வேண்டும். அலௌகிக நஷா, ஆன்மீக போதை. அதுக்கு இன்னொரு பெயர் அத்தீந்திரிய சுகம். மூலவதனம், சூக்ஷ்ம வதனம், இப்ப இருக்கிறது ஸ்தூல வதனம். இவை அனைத்தும் சங்கம யுகத்தில் தான் இருக்கின்றது. பாபா இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து ஞானத்தையும் திரிலோக்கி நாத்தா ஆக்குறாரு. திரிபுவனேஸ்வர் 3 கால ஞானத்தை கொடுத்து திரிகால தர்ஷியா மாத்துறாரு. 3 கண்களை கொடுத்து திரிநேத்திரியா மாத்துறாரு. இது எல்லாம் யார் செய்யறாங்க? இறைவனை நமக்கு திரிநேத்ரி, திரிகாலதர்ஷி, திரிலோகநாத்தா மாத்துறாரு. இது பழைய மற்றும் புதிய உலகத்தின் சங்கம யுகமாகும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வாருங்கள் என்றுதான் அழைக்கின்றார்கள். பகவானுடைய நடிப்பும் கூட இந்த சங்கம யுகத்தில்தான் நடக்கின்றது. படைப்பவர், இயக்குபவர் அல்லவா? எனவே கண்டிப்பாக அவருடைய செயல் ஏதாவது இருக்கும் அல்லவா? அவரை மனிதன் என்று சொல்ல முடியாத சிவ் பரமாத்மா இறைவன் ஆவார். அவருக்கு தனக்கென்று எந்த சரீரமும் இல்லை. ஜோதி சொரூபமாக விளங்குகின்றார். இதை அனைவரும் தெரிந்துள்ளீர்கள். மற்ற அனைவரையும் மனிதன் அல்லது தேவதை என்று சொல்லலாம். சிவ் பாபாவை தேவதை என்றோ மனிதன் என்றோ சொல்ல முடியாத, தற்காலிகமாக இந்த சரீரத்தை கடனாக பெற்று இருக்கின்றார். கர்ப்பத்திலிருந்து பிறந்தாரா என்ன? பாபா அவரே கூறுகின்றார், குழந்தைகளே, சரீரம் இல்லாமல் எப்படி ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பேன்? கல்லிலும் முள்ளிலும் பரமாத்மா இருக்கின்றார் என்று இந்த மனிதர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் நான் எப்படி வருகின்றேன் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் ராஜ யோகத்தை கற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள். மனிதர்கள் யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாததை இறைவன் கற்றுக் கொடுக்கின்றார். நாம் இறை மாணவர்கள் ஆவோம். தேவதைகள் ராஜயோகத்தை கற்றுக்கொள்ள முடியாத, தேவதை ஆகணும்னா சங்கமயுகத்துல ராஜயோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டுதான் தேவதைகள் ஆனார்கள். பரமேஸ்வரனை ஆசிரியராக இருந்து முன்னாள் பக்தர்கள், முன்னாள் ரிஷி முனிவர்களுக்கு இந்த நாள்ல பக்தியே மறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி டைம்ல பக்தியின் பலனான ஞானத்தை அளிக்கின்றார். கல்ப விருட்ச மரத்தினுடைய வேர்பகுதியில குரு தட்சிணாமூர்த்தியா இருந்து நம்ம என்னெல்லாம் இவ்வளவு வருஷமா பிறவியா கேட்டுட்டு வந்தோமோ அனைத்து கேள்விகளுக்கும் இந்த சமயத்துல முரளி மூலமா ஆன்சர் கொடுக்கிறாரு. நாம் இப்பொழுது 84 பிறவிகளை முடித்துள்ளோம் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது அளவற்ற குஷி என்பது இருக்க வேண்டும். சிவ தந்தை கல்ப கல்பமாக வருகின்றார். பாபா அவரை கூறுகின்றார், இது நிறைய பிறவிகளின் கடைசி பிறவியாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியுகத்தின் இளவரசனாக இருந்தார். பிறகு அவர்தான் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுகின்றார். ஸ்ரீ பாபா 84 பிறவிகளின் சக்கரத்துல வருவாரா வரமாட்டாரா? கண்டிப்பா வரமாட்டார. புனர்ஜனம் ரஹித். ஸ்ரீ பாபா நம்மளை போல மறுபிறவி எடுக்க மாட்டாரு, அவதாரம் எடுக்கிறாரு. அதனாலதான் சிவராத்திரி கொண்டாடுறோம். ஒரு முறை வராரு, கல்பத்துல ஒரு முறை சிருஷ்டிய மாத்தி வச்சுட்டு போயிடுறாரு. ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மாதான் அழகாக இருந்த சுந்தர்.
அவரு ஷியாம் ஆயிடுறாரு, கருப்பா ஆயிடுறாரு லாஸ்ட் பர்த்ல. இது வெளி ஸ்கின் கலர் சொல்லல, இது ஆத்மாவுடைய கலர். வெள்ளையா இருந்த ஃப்ளாலஸ் டைமண்ட் லாஸ்ட்ல பிளாக் டைமண்ட் ஆயிடுச்சு. அவரு மட்டும் இல்ல, நாம எல்லாரும் சேர்ந்துதான். இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியவில்லை. உங்களில் கூட வரிசை கிரமமாகத்தான் தெரிந்துள்ளீர்கள். மாயை மிகவும் கடுமையானதாகும், யாரையும் விடுவது இல்லை. பாபாவிற்கு அனைத்தும் தெரிகின்றது. மாயை எனும் முதலை ஒரேடியாக விழுங்கி விடுகின்றது. இதை பாபா நல்ல விதத்தில் தெரிந்துள்ளார். பாபா அனைவருக்குள்ளும் இருப்பதை தெரிந்தவர் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். உலகத்துல அப்படி சொல்றாங்க, ஜானி ஜானனுஹார், கடவுளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு. அவருக்கு எதுவுமே தெரியாத, ஆனா எல்லாம் தெரியும். அதாவது நம்ம மனசுல என்ன தாட் ஓடுது அதெல்லாம் ரீட் பண்றதுக்கு அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கு. ஆனா உலகத்துல யார் யாருக்கு என்னென்ன ஓடுன்னு எல்லாருமே தெரியும். ஒவ்வொருத்தரா உட்காந்து ரீட் பண்ண மாட்டாரு. ஜென்ரலா அவருக்கு எல்லா சோலோட ஜாதகம் அவர் கையில இருக்கு. நம்ம என்ன நினைக்க போறோம்னு கூட கடவுளுக்கு தெரியும். நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். ஒவ்வொரு பிகே மட்டும் இல்ல, நான் பிகே எத்தனை பிறவி எடுத்திருக்காங்க, ஒரு ஒரு பிறவியில அவங்க என்ன ரோல் பிளே பண்ணாங்க, எல்லா விஷயமும் கடவுளுக்கு தெரியும். அதனால நாம என்ன நினைக்கிறோம்னு ரீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன் ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னா ஏற்கனவே தெரியும். அதனாலதான் ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாபா அனைவருடைய நடத்தைகளை தெரிந்துள்ளார். பிரம்மா பாபாவுக்கு நம்மளோட ஆக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிடுவாரு. ஆனா நாம என்ன நினைக்க போறோம்னு கூட கடவுளுக்கு தெரியும். செய்திகள் வருது இல்ல, இது மாதிரி நடந்தது, அது மாதிரி நடந்தது, அந்த செய்திகள், அப்புறம் அவங்களோட நடை உடை பாவனை இதெல்லாம் வச்சு பிரம்மா பாபா கண்டுபிடிப்பாரு. சிவபாபாக்கு என்ன தெரியாது? மாயை ஒரேடியாக பச்சையாக வயிற்றில் போட்டுக் கொள்கின்றத. மலைப்பாம்பு இருக்குல்ல, அது அப்படியே பச்சையா முழுங்கும். அந்த மாதிரி நல்ல மகாரதியை கூட மாயா பச்சையா முழுங்குதான். இப்படி நிறைய விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிவதே கிடையாத. பாபாவிற்கு அனைத்தும் தெரிகின்றது. எங்கெங்க என்ன பிரச்சனை எல்லாம் கடவுளுக்கு தெரியும் தானே. அவர் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா நம்மளுக்கு தெரியல. மிகவும் மோசமான நடத்தை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இது பாபா நான் பிகே சொல்றாரா, பிகேக்கு சொல்றாரா? பிகேக்கு தான் சொல்றாரு. நான் பிகேக்கு அவர் ஏன் டீச் பண்ணணும்? அவங்க என்ன சொர்க்கத்திலே வரப்போறாங்க? பிகேக்கு தான் சொல்றாரு. எதுக்காக சொல்றாரு? கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. மாயையிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாபா புரிய வைத்தாலும் கூட புத்தியில நிற்கிறதே கிடையாது. காமம் மிகப்பெரிய எதிரியாக இருக்கின்றது. நாம் விகாரத்தில் செல்வோம் என்பது கூட நிறைய பேருக்கு தெரிவதே கிடையாது. இப்படியும் நடக்கின்றது. ஆகையினாலதான் பாபா சொல்றாரு, ஏதாவது தவறு நடந்தது என்றால் தெளிவாக சொல்லிவிடுங்கள், எதையுமே மறைக்காதீர்கள். இல்லை என்றால் 100 மடங்கு பாவமாக ஆகிவிடும். அது உள்ளுக்குள்ள அரித்து கொண்டே இருக்கும். பாவம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரேடியாக விழுந்து விடுவீர்கள். குழந்தைகள் தந்தையிடத்தில் முற்றிலும் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் மிக அதிகமான நஷ்டம் ஏற்பட்டுவிடும். இது ராவனுடைய உலகமாகும். ராவனுடைய உலகத்தை நாம் ஏன் நினைவு செய்ய வேண்டும்? எதுக்கு நினைக்கணும்? நாம் புதிய உலகத்தில் செல்ல வேண்டும். தந்தை புதிய வீடு கட்டுகின்றார் என்றால் குழந்தைகளாகிய நாம் புதிய வீடு உருவாகி கொண்டிருக்கின்றது நமக்காக என்று புரிந்து கொள்வார்கள். லௌகீகத்திலேயே புதுசா அப்பா வீடு கட்டிட்டு இருக்காருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க குழந்தைங்க எல்லாம். நாம என்ன பண்றோம்? குஷி இருக்குது தானே. அது எல்லைக்குட்பட்ட விஷயம் வீடு கட்டுறது. நம்மளுக்கு கடவுள் என்ன பண்றாரு? புது உலகத்தையே கொண்டு வரார். நாம வேற கேட்டோம்ல, புத்தம் புது பூமி வேண்டும். அதனால பூமியை மாத்துறாரு. நமக்காக புதிய உலகத்தையே, சொர்க்கத்தையே உருவாக்கி கொண்டு இருக்கின்றார். இப்பொழுது நாம் புதிய உலகத்திற்கு செல்ல போகின்றோம். பிறகு எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு அழகானவர்களாக, மலராக மாறுவோம்.
நாம் விகாரத்துக்கு வசப்பட்டு முட்களாக ஆகிவிட்டோம். யார் வரவில்லையோ அவர்கள் மாயைக்கு வசமாகி விட்டார்கள் என்று அர்த்தம். பாபாவிடம் இல்லை என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். துரோகிகளாகி விட்டார்கள். துரோகிகள்னா என்ன? தேச துரோகி என்ன பண்ணுவாங்க? நம்ம நாட்டு ரகசியத்தை எதிரி நாட்டுல போய் சொல்லிடுவாங்க. அப்ப அவங்க தேச துரோகிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது போல நம்மளுடைய பரம எதிரி, ஜென்ம விரோதி ராவணன். பாபாட்ட கோச்சிட்டு ராவன்கிட்ட போய் தஞ்சம் அடைகிறாங்க. அவங்களோட எதிர்காலம் என்னவா மாறும்? யோசிச்சு பாருங்க. பழைய எதிரியிடம் சென்று விட்டார்கள். நிறைய நல்லவங்களாம். அதனாலதான் பகுத்தறியும் சக்தி கண்டிப்பா வேணும். பாபா விட்டோம், போச்சு, அவ்வளவுதான். லைஃபே போயிடுச்சு. அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் வரதானே செய்யும். இப்ப லௌகீகத்துல கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்களே, கொடுக்கும் போதே சொல்லிதான் கொடுக்குறாங்க. அந்த கணவன் எப்படி இருந்தாலும் சரி, நீ அட்ஜஸ்ட் பண்ணி அங்கதான் இருக்கணும், அதுதான் லைஃப் அப்படின்ட்டு. ஆனா நம்ம கணவன் இருக்கார்ல, பதி பரமேஸ்வரன், அவர் ரொம்ப நல்லவர். ஆனா நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது பரிவாரத்தோட தான். பரவாயில்ல, என்ன நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாபா விட்டோம், திரும்பவும் போய் ராவன்கிட்ட தான் மாட்டணும். அதனால நம்ம அனுசரித்து நடந்துக்கணும். அதுக்கு வேண்டிய சக்தியை கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு. எல்லாமே பாபா நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை கடவுளுக்கு தெரியும். உலகத்திற்கே பாதுகாப்பு கொடுக்கிறவர் குழந்தைங்களை விட்டுருவாரா? கண்டிப்பா விட மாட்டாரு. ஆனா நம்பிக்கை இருக்கணும். பாபா நம்ம கூட இருக்கிறாரு. எல்லாமே நம்பிக்கை தான் வாழ்க்கை. நாங்கள் யஜ்யத்திற்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு ஆள் அட்ரஸே காணோம். உயிரோட இருக்காங்க எங்கன்னா ராவன்ட்டு. உங்களுடைய சண்டையே மாயா கூட தான் நடக்குது, மனுஷங்க கூட இல்லை. மாயையோட சண்டை எப்படி நடக்கின்றது என்பதை உலகத்தில் யாருமே தெரிந்திருக்கவில்லை. சாஸ்திரங்கள்ல தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தது என்று காட்டிவிட்டார்கள். பிறகு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை நடந்தது. கௌரவர்கள் பக்கத்துல 11 அக்ஷோணி படைகள் இருந்தது. பாண்டவர்கள் பக்கத்துல 7 அக்ஷோணி படை. ஒரு அக்ஷோணி படையில தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, இது 4 சேர்ந்தது ஒரு அக்ஷோணி படை. அந்த மாதிரி 11 அக்ஷோணி படை கௌரவர்கள் பக்கம். பாண்டவர்கள் பக்கம் 7 அக்ஷோணி படை. மொத்தம் 18 அக்ஷோணி படை வச்சு 18 நாள் மகாபாரத போர் நடந்தது. அப்படிலாம் பக்தியில காமிச்சிருக்காங்க. அக்ஷோணி படையில போய் நம்ம மோதிட்டு இருக்கிறோம். இந்த 18 அக்ஷோணி படையும் வேற யாரும் இல்லை, நம்மளோடைய பிளஸ் மைனஸ் தான். தெய்வீக குணங்கள் 5% இருக்கு, பாண்டவர்கள் 5 பேர். அசுர குணங்கள் 100% இருக்கு, கௌரவர்கள் 5 பேர். 100 பேர், 100 கௌரவர்கள், 5 பாண்டவர்கள். இப்ப 100% அவங்க குரூப் அந்த 11 அக்ஷோணி படை. இவங்க குரூப்ல 7 அக்ஷோணி படை இருக்கு. 5% நிறைய நல்ல தெய்வீக குணங்களுக்கும் 100% அசுர குணங்களுக்கும் பெரிய போரே நடக்குது. குருக்ஷேத்திரம் நெத்தியில இருக்கு. அங்கதான் அதாவது போராட்டம் நடக்குது. யாரு ஜெயிக்க போறாங்க? கடவுள் யார் பக்கம் இருப்பாரு? யாரு தர்மத்தின் பக்கம் இருக்காங்களோ அவங்க பக்கம் கடவுள் இருப்பாரு. நம்ம ஸ்ரீமத் படி நடக்கிறோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா கடவுள் உதவி செய்வாரு. ஸ்ரீமத்ன்ற கோட்டை தாண்டிட்டா ராவணன் உதவி செய்வாரு. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. இந்த 2 விஷயங்களும் சாஸ்திரங்கள்ல எப்படி வந்தது என்று யாரிடமாவது கேளுங்க. பாண்டவர்கள் கௌரவர்கள் போற, தேவதைகள் அசுரர்கள் போற. தேவதைகள் உண்மையிலே அஹிம்சாவாதிகள், அவங்க போய் சண்டை போடுவாங்களா? அதே மாதிரி பாண்டவர்கள், பாண்டவ பத்தி அஹிம்சா பரமோ தர்ம ஸ்தாபனை செய்யறதுக்காக வந்திருக்கிறார, அவரு ஹிம்சை பண்ண சொல்லி கொடுப்பாரா? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம், புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆகும். அவர்கள் சத்தியுகத்துல தான் இருந்தாங்க. யாரு? கிருஷ்ணர் அண்ட் குரூப் சத்தியுகத்துல தான் இருந்தாங்க. கலியுகத்துல சண்டை போடுவாங்களா? கலியுகத்துல வருவாங்களா? தேவதைகள் அசுரர்களை மீட் பண்ணுவாங்களா? கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் அதனுடைய அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. தர்மத்தின் பக்கம் நிற்பவர்கள் பாண்டவர்கள், அதர்மத்தின் வழியில் செல்லக்கூடியவர்கள் கௌரவர்கள்.
சாஸ்திரங்கள்ல என்ன எழுதி இருக்கிறாங்களோ அதை படிச்சு அப்படியே மனப்பாடம் பண்ணி அது உண்மை நம்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? உண்மை நம்பிட்டு இன்னைக்கு உலகமே தலைகீழா போனது அந்த சாஸ்திரம் எழுதினவங்களை கேட்கணும். ஆனா ஒரு ஃபேக்ட் என்னன்னா, அந்த சாஸ்திரம் எழுதினதே பிகேஸ் தான். நம்ம யாரை போய் கேள்வி கேட்கறது? ஸ்ரீபாபா நினைச்சு பாருங்க. மெயின் மகாபாரதம் அதுல தான் கீதை இருக்கு. எழுதினது யாரு? ஜெகதீஷ் பாய். அப்புறம் சிவபுராணத்துல இருந்து அனைத்து புராணங்களையும் எழுதினவங்க யாரு? பிகேஸ் தான். உபநிஷதங்கள் எல்லாமே எழுதினது யாரால? பிகேஸ் தானே எழுதியிருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியல கடவுளால கூட. நம்ம தான் எழுதணும், மாத்தி எழுதியிருக்கோம். ஏங்க நேத்து கேட்ட முரளி இன்னைக்கு ஞாபகம் இல்ல. 2 யுகம் கழிச்சு இந்த ஞானத்தை எழுத சொன்னா எப்படி எழுதுவோம்? அதெல்லாம் கூட கொஞ்சம் பார்க்கணும்ல. அதனால எந்த வாய் மூலமா நம்ம வந்து கீதையோடைய பகவான் கிருஷ்ணான்னு சொன்னோமோ, அதே வாய் மூலமா கீதையோட பகவான் சிவ் அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு. எந்த வாய் மூலமா வருணாசிர தர்மத்தை சொல்லி எல்லாரையுமே குழப்பி வச்சோமோ, அதே வாய் மூலமா வருணாசிரமத்தோட ஒரிஜினல் அர்த்தத்தை புரிய வைக்கிறாரு. நம்ம என்னெல்லாம் தப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்றது நம்ம மூலமாவே சரி பண்றாரு. நம்ம துவாபரிகத்துல என்ன வேஷம் போட்ட ஞாபகம் இல்லை, ஆனா கடவுளுக்கு தெரியும். முள்ளால எடுக்கிறாரு. எந்த வாய் சர்வவியாபி ஈஸ்வரன்னு சொல்லிச்சோ அதே வாய் மூலமா ஈஸ்வர் சர்வவியாபி இல்ல அப்படின்னு இப்ப பிகே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு சூக்ஷ்ம கணக்கு. அது ஸ்தூல கணக்கு இருக்கிற மாதிரி இது சூக்ஷ்மமான பாவ கணக்கு இருக்கு. நம்ம மூலமா சரி பண்றாரு. நம்ம தான் இதெல்லாம் பண்ண வேலை. நம்மளை வச்சே சரி பண்றார். பாபா கீதை முழுவதும் படித்திருக்கின்றார். இந்த ஞானம் கிடைத்த பிறகு கீதையில அந்த சண்டை போன்றவற்றை ஏன் எழுதினார்கள் அப்படின்ற சிந்தனை ஓடியது பிரம்மா பாபாவுக்கு. கிருஷ்ணர் கீதையின் பகவான் இல்லை. கீதை சொன்னது காட் சிவா. இவருக்குள் பாபா அமர்ந்திருக்கின்றார் எனும் பொழுது இவர் மூலமாக கீதையும் புத்தியிலிருந்து நீக்கிவிட்டார். இப்பொழுது பாபாவின் மூலம் எவ்வளவு ஒளி கிடைத்திருக்கின்றது. ஞானம் வந்து ஒளி தானே. முதல் ஒளி பாபா என்ன ஏத்தி வச்சாரு? ஆத்ம தீபம். முதல் நாலேஜ் ஆத்மாவிற்கு தான் ஒளி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. எனவேதான் பாபா கூறுகின்றார், தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள், எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். பக்தியில நீங்கள் நினைவு செய்தீர்கள், தாங்கள் வந்தால் தங்களுக்கு பலியாகும் என்று சொன்னீர்கள். ஆனால் அவர் எப்படி வருவார், எப்படி பலியாகும் அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அவர் வரமாட்டாரு நினைச்சிட்டு தானே சொன்னீங்க. அப்ப வந்துட்டாரு, கேள்வி கேட்கிறாரு. சரி, ஃபுல்லா பலியாக வேணாம், மனசை சரண்டர் பண்ணுங்க. மனதால புத்தியினால புத்தியை சரண்டர் பண்ணுங்க, மனதை சரண்டர் பண்ணுங்க. கடவுள் வந்துட்டாரு. எந்த மனசை சரண்டர் பண்ண போறோம்? குப்பை கூல இருக்கிற மனசை சரண்டர் பண்ண போறோம். இந்த கழுத புத்தியை சரண்டர் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு தெய்வீக புத்தியை கொடுக்குறேன், அன்னப்பறவையோட புத்தியை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த குப்பை மனசை எடுத்துட்டு உங்களுக்கு அழகான வைரமான ஒரு மனம் கொடுக்குறேன், எல்லாத்தையும் மாத்துறேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. எப்படி தந்தையோ அது போலதான் ஆத்மாக்களாகிய நாமும் இருக்கின்றோம் என்று இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். உருவத்துல மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை. 2 பேரும் ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட் தான். பாபாவினுடையது அலௌகிக பிறவியாகும். திவ்ய அலௌகிக அவதாரம் எடுக்கிறார். பரகாய பிரவேசம் செய்யறாரு. ஏற்கனவே இருக்கிற ஒரு உடல், காயினா உடல், பரனா வேற ஒருத்தரோட உடல். ஏன்னா அவருக்கு தான் டிராமால பாருங்க, திரிபுவனேஸ்வர், 3 உலகம் அவருக்கு சொந்தம், விஸ்வநாத். ஆனா அவருக்குன்னு சொந்தமா உடம்பே கிடையாது பூமியில. வித்தியாசமா இருக்குல்ல டிராமா. அதனால கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. பிரம்மாவுடைய உடம்பு லோன் எடுத்துட்டு நந்தி உடம்புல சிவன் பிரவேசம் ஆயிருக்கிறாரு. திவ்ய அலௌகிக பிறவி எடுத்திருக்கிறாரு. குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயத்தெல்லாம் பாபா உட்கார வச்சு புரிய வைக்கிறாரு. இவர் அதே நம்முடைய தந்தை தான் என்று நீங்கள் தாங்களாகவே கூறுகின்றீர்கள். இவர் கல்ப கல்பமாக நம்முடைய தந்தையாக ஆகின்றார். நாம் அனைவரும் பாபா பாபா அப்படின்னு சொல்றோம். பாபானா அப்பா, ஆத்மாவுக்கு தாயும் ஆனவனாக தந்தையாக இறைவன் இருக்கின்றார். பிள்ளைக்கு தந்தை ஒருவன்,
நம்ம எல்லோரின் தந்தை இறைவன் அப்படின்னு பாட்டெல்லாம் கண்ணதாசன்லாம் பாடியிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து என்னன்னா இதுதான். நம்ம எல்லாரோடைய தந்தை அப்படின்னா யுனிவர்சல் பிரதர்ஹுட். எல்லாருமே ஆத்மா அப்படின்ற குலத்தை சார்ந்தவர்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை பரமாத்மா இறைவன் ஆவார். பாபாவும் குழந்தைகளே குழந்தைகளே அப்படின்னு தான் சொல்றாரு. அவருதான் டீச்சர் ரூபத்துல இருந்து ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார். உங்களை உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். எனவே அப்படிப்பட்ட தந்தை உடையவர்களாக ஆன பிறகு அந்த டீச்சரிடமிருந்து படிப்பினையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடமிருந்து பாடத்தை கேட்டு கேட்டு மன மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஒருவேளை மோசமானவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்றால் அந்த குஷி வராது. அந்த முரளி கேட்டு அந்த பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. முரளி கேட்கும் போது சவுண்டு, அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறார்ல கிருஷ்ணா, அந்த அந்த சவுண்டு கேட்கும்போது இந்த கோப கோபிகைகள்லாம் அப்படியே அத்தீந்திரிய சுகத்துல மறந்து இருப்போம். இந்த உடல் நினைவே மறந்து போயிடுவாங்களாம். அப்படி நம்ம முரளி கேட்கிறோமா? குஷி குஷியா கேட்டோம்னா நாம தான் கோப கோபிகைகள். பிறகு எவ்வளவுதான் மண்டையை உடைத்து கொண்டாலும் அவர் இதுவே மத்தவங்களுக்கு வராது. இந்த ஞானம் வந்து யாரு தேவதை ஆகணும்னு இருக்கோ டிராமால அவங்களுக்கு தான் அந்த குஷி வரும். மத்தவங்களுக்கு தலையை உடைச்சா கூட புரியாது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க தேவதா குலத்தை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மனிதர்களுக்கு எவ்வளவு துணை பெயர்கள் இருக்கின்றன. இவை அனைத்தும் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் ஆகும். துணை பெயரை பாருங்கள், எவ்வளவு பெரியதாக இருக்கின்றது. பெரியதிலும் பெரிய எள்ளு கொள்ளு தாத்தா யார் தெரியுமா? கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் நம்ம பிரம்மா பாபா தான். அவரை யாருமே தெரிந்திருக்கவில்லை. சிவ் பாபாவை சர்வவியாபி என்று சொல்லிவிட்டார்கள். ஈஸ்வர் சர்வவியாபி. பிரம்மாவை பற்றி யாருக்கும் தெரியாது. பிரம்மாவுக்கு கோவில் இல்லை, அவர் ஒரு பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா பிரம்மாவுக்கு கோவில் இல்லாம இருக்கிறது காரணம் பிரம்மா வந்து அதர்குமார். அதனால அது இல்லாம பிரம்மா பாபா வந்து லாஸ்ட் சோல். ஆனா அந்த ஒரே பர்த்ல பியூரிஃபிகேஷன் ஆயிட்டாரு. ஆனாலும் வேஷம் வந்து எந்த வேஷம்? பத்தீத்த வேஷம் தானே, அதனால கோவில் இல்லை. விஷ்ணு வந்து தூய்மையான வேஷத்துல இருந்தாரு, அதனால அவருக்கு கோவில் இருக்கு. சரிங்களா? சோல் ஒண்ணுதான், வேஷம் வேற. பத்தீத்தா பிரம்மாவை தான் பாவனமான நாராயணா மாத்துறாரு. நாராயணா பாருங்க எவ்வளவு அபிஷேகம் அலங்காரம். பிரம்மாவுக்கு அந்த புஷ்கரணியில மட்டும் ஒரே ஒரு கோவில் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா பிரம்மாவுடைய பார்ட்டு கிருஷ்ணரால கூட பிளே பண்ண முடியாது. உலகத்தை ஒருங்கிணைக்கிறார் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ரோலு. படைக்கிறது மிகப்பெரிய ரோல். இது சாதாரண விஷயம் இல்ல. கிரியேட்டர் ரொம்ப பெரிய விஷயம். சிவனை தாங்குறாரு, உலகத்தை படைக்கிறாரு, ரொம்ப பெரிய விஷயம் செய்யறாரு. இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் செய்ய முடியாதுல்ல. அவர் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு சத்தியுகத்துல வந்து. ஆனாலும் அவர் முழுமை பெற்றதுனால அவருக்கு பூஜை நடக்குது, இவருக்கு நடக்கல. ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரோல் வந்து பிரம்மாவுடையதுதான். பிரம்மா விஷ்ணு சங்கர் இவங்க சித்திரம் வந்து இருக்கு. பிறகு பிரம்மாவே சூக்ஷ்ம உலகத்துல காமிச்சிட்டாங்க. தாடி மீசையோட, ஒயிட்டு தாடியோட. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பிறக்கும் பொழுது வயசான தோற்றத்துல பிறக்குமா? இப்ப மீனாட்சி பிறந்தாங்க, தாமரை பூல அந்த குழந்தை பிறந்துச்சு, அப்படிதானே சொல்றாங்க கதையில. ஆனா பிரம்மா பிறக்கிறாரு, எப்படி பிறந்தாரு? விஷ்ணுவோட நாபியிலிருந்து ஒரு தாமரை வந்தது. அந்த தாமரையில தாத்தா தான் பிறக்கிறாரு. அதாவது 60 வயசு ஆகும் பொழுது சிவன் அந்த உடம்புல என்டர் ஆகும் பொழுது வயசாயிடுச்சுல. அதனால அவரு பிரம்மா ஆகும் பொழுதே அவருக்கு 60 வயசு தானே அந்த உடம்புக்கு. அதனாலதான் அவங்க வந்து வயதான தோற்றத்தை காமிச்சிருக்காங்க. கீதையில சொல்லப்பட்டிருக்கு, நான் பரகாய பிரவேசம் செய்யற ஒரு வயோதிகரோட சரீரத்துல வரேன். 5 தத்துவங்களை அதீன் பண்ணிட்டு அடிமையாக்கிட்டு ஒரு வயோதிகரோட உடம்புல பிரவேசம் ஆகிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு. கீதையில இருக்கு. நம்ம எல்லா ஞானத்தோட சாரம் அந்த கீதையில இருக்கு. ஆனா வயோதிகர் எப்படி கிருஷ்ணரை சொல்லலாம்? அப்ப கீதை சொன்னவர் யாரு? நிறைய விஷயம் கீதையில இருக்கு.
நம்ம தனியா ப்ரூஃப்லாம் வந்து வேற ஏதாவது படிச்சு ப்ரூஃப் பண்ணணும் அவசியம் இல்லை. கீதை படிச்சாலே கீதையில விஷயம் இருக்கு. சரித்திரம் எதையுமே தெரிஞ்சிருக்கல, யாருக்கும் ஒன்றும் தெரியாது, ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. இப்ப சிவாவா வந்து எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. பிரம்மா சூக்ஷ்ம உலகத்துல இருந்து எங்க இருந்து வந்தாரு இந்த பிரம்மா, அங்கு எப்படி தத்து எடுப்பாரு, பிரம்மா குமாரிகளை எங்க இருந்து தத்து எடுப்பாரு, இது என்னுடைய ரதம் என்று புரிய வைக்கிறாரு. நிறைய பிறவைகளின் கடைசியில நான் இவருக்குள்ள பிரவேசம் செய்திருக்கின்றேன். இந்த புருஷோத்தம சங்கம யுகம் இப்ப நடக்கிறது, கீதையின் யுகமாகும். இப்பதாங்க கீதை நாயகன் வந்திருக்கிறாரு. சங்கம யுகத்துல வாழ்க்கையே கீதை தான். நாம என்ட்ரு ஆனோம் போர்க்களத்துல, வெளியில போக போறோம் நஷ்டம் மோக ஸ்மிருதி லப்தால. வந்த நாளே இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. அடுத்த நாள்ல இருந்து ஆத்மா கிளாஸ் ஆரம்பிச்சுதுங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் 18 எபிசோடு. ஒரு பிகே லைஃப் எபிசோட, கீதாவோட எபிசோட லாஸ்ட் சாப்டர், லாஸ்ட் ஸ்லோகன் கிருஷ்ணர் சொல்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. நஷ்டம் மோக ஸ்மிருதி லப்தா. அந்த அனைத்து விஷயங்களிலிருந்து பற்று நீக்கி, எல்லாத்தோட பெரிய பற்று தேக பற்று தான், அதை பற்று நீக்கி ஸ்மிருதி லப்தா, ஒரு இறைவனோட நினைவுல ஆத்மா வெளியில வரணும். அதான் லாஸ்ட் சாப்டர். வாழ்க்கையே கீதை தான். இதுல தூய்மை தான் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மை ஆவது என்பது யாருக்குமே தெரியவில்லை. கீதையில இருக்கு. காமஹா சத்ருன்றது கீதையில இருக்கு, அந்த கீதையிலேயே இருக்கு. அது யாருக்கும் கண்ணுல தெரியலையா என்னன்னு தெரியல. பாபா சொல்லும் போது எவ்வளவு எதிர்க்கிறாங்களே தூய்மையா இருங்கன்னு சொல்றதுக்கு, கீதையில இருக்கு. அதை யாராவது எதிர்த்தாங்களா? இருக்கு. சாது சந்நியாசிகள் போன்ற யாரும் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தந்தையாகிய என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால், இது எல்லாருக்கும் பொதுவான அந்த பாயிண்ட். அதுவும் கீதையில தான் இருக்கு. தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து தர்மங்களை மறந்து என் ஒருவனிடம் சர்வ தர்மானி பர்த்தியஜ மாமேக்கம் சரணம் விருஜ. தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து என் ஒருவனிடம் சரணாகதி ஆகுங்கள். அப்பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பாவ தலைகளிலிருந்து நான் உங்களுக்கு முக்தி கொடுக்கிறேன் அப்படின்னு இருக்கு. அந்த வார்த்தை இருக்கு. ஆனா அவரால செய்ய முடியுமா? இது யாரால செய்ய முடியும்? முக்தீஸ்வர் தான் இதை கொடுக்க முடியும், முக்தியை. அதனால சாமியாருங்க முதற்கொண்டு தன்னை தேகத்தோட தர்மத்தை, இந்த சன்னியாச தர்மம் கூட ஒரு தர்மம் தான், அதெல்லாம் கூட மறந்து தன்னை ஆத்மா என உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யும் பொழுது அனைத்து பாவ தலைகளிலிருந்தும் விடுபட்டு முக்தி இறைவன் அளிக்கின்றார். மாயையின் பாவ கர்மங்கள் அனைத்தும் பஸ்மம் ஆகிவிடும் என்று ஒரு பொழுதும் சொல்ல மாட்டார்கள். அவங்க பாபா யாருன்னே தெரியல, இந்த சென்டென்ஸ்க்கு அர்த்தம் எப்படி சொல்லுவாங்க? குழப்பிடுவாங்கல்ல. ஏன்னா கீதை நாயகனம் பேரை மாத்திட்டாங்களே. இந்த சாதுக்கள் போன்றவர்களும் கூட சிவபாபா வந்த பிறகுதான் அவங்களோட லைஃப்ல முன்னேற்றம், அவங்களுக்கும் முக்தி கடவுள் கொடுக்க போறாரு. இது கூட கீதையில சொல்லப்பட்டிருக்கு. சாது சன்னியாசிகள் கூட என் மூலமாக முக்தி அடைவாங்க. அந்த எண் அப்படின்றது யாரு மூலமா? அங்கதான் இடிக்குது. சிவபாபா எப்ப பூமிக்கு வராரோ அவருதான் இவங்களுக்கு கூட, சாமியாருங்களுக்கு கூட முக்தி கொடுக்கக்கூடியது முக்தீஸ்வரோட வேலை. சரிங்களா? ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரை எந்த ஆத்மாக்கள் எல்லாம் நடிப்பை நடித்து கொண்டிருக்கின்றனரோ அவை அனைத்திற்கும் இது கடைசி பிறவி என்று பாபா புரிய வைக்கிறாரு. இவருக்கும் கூட இது கடைசி பிறவிதான். எவருக்கு? பிரம்மா பாபாவுக்கு. இவர்தான் இந்த பர்த்ல பிரம்மாவா இருக்கிறாரு. சிறிய வயதுல ஒரு கிராமத்து சிறுவனா இருந்தாரு. சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் பிரம்மா பாபா. லௌகீகத்துல அவங்க அப்பா டீச்சர்ல, அவ்வளவுதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆரம்பம் முதல் கடைசி வரை 84 பிறவி முடிச்சிருக்கிறாருன்றது அப்ப தெரியாதுல்ல. அவர் தான் ஸ்ரீ நாராயணன் சத்தியமா தெரியாது. தெரிஞ்சிருந்தா நாராயணுக்கு எதுக்கு பூஜை பண்ணுவாரு? இப்ப குழந்தைகளாகி உங்களோட புத்தி லாக்கு திறந்தாச்சுல, அவருக்கு திறந்த மாதிரி உங்களுக்கும் திறந்தாச்சு. இப்பொழுது புத்திவான்களாக மாறியுள்ளீர்கள். முன்னால புத்தியே இல்லாம இருந்தீங்க. இந்த லக்ஷ்மி நாராயண் புத்திசாலிங்க.
தூய்மையானவர்களைத்தான் தூய்மையா இருக்கிறவங்கள புத்திசாலிங்கன்னு சொல்லலாம். தூய்மை இல்லாதவர்களைத்தான் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. முக்கியமானது தூய்மையாகும். முக்கியமான விஷயம் தூய்மைதான். மாயை எங்களை விழ வைத்து விட்டது என்று கடிதம் கூட எழுதுகின்றார்கள். கண்கள் குற்றம் உள்ளதாக ஆக்கிவிட்டது. குழந்தைகளை ஒரு பொழுதும் மாயாவிடம் தோல்வி அடையக்கூடாது என்று பாபா அடிக்கடி எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இப்பொழுது நாம் வீடு செல்ல வேண்டும். தங்களை ஆத்மா என புரிந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இந்த பழைய உலகம் முடிந்தே விட்டது. நாம் தூய்மையாக ஆகிக் கொண்டே இருக்கின்றோம். ஏனென்றால் நமக்கு தூய்மையான உலகமும் வேண்டும் அல்லவா? குழந்தைகளாகிய நீங்கள்தான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக வேண்டும். பாபா சொல்றாரு, பாபாவுடைய நினைவு யாத்திரையில இருக்க வேண்டியது இல்லை. தூய்மையானதுக்கு அப்புறமா பாபா சிவபாபா யோகா பண்ணுவாரா? யோகேஸ்வர் அப்படின்னு சொல்றாங்க. சிவபாபா யோகா பண்ணுவாரா? எதுக்குங்க பண்ணணும்? பவர் ஹவுஸ்க்கு தான் பவர் ஜாஸ்தி பொங்கி வழியுது. அவர் எதுக்கு யோகா பண்ணணும்? நாம தான் டிஸ்சார்ஜ் பேட்டரி, நாம தான் யோகா பண்ணணும் பவர் ஹவுஸை நோக்கி. அதாவது யோகான்றது நினைவு. கடவுள் நம்மள நினைக்கணும் அவசியம் இல்லை, நாம தான் அவரை நினைக்கணும். யோகேஸ்வர்னா யோகா சொல்லி கொடுக்கக்கூடியவர், யோக சக்தியை அளிக்கக்கூடியவர். மற்றபடி அவர் போய் உட்காந்து யோகா பண்ண போறது கிடையாது, தேவையில்லை. யார நினைப்பாரு? அவரே ஃபுல் பேட்டரின்னு சொல்ல முடியாதுல்ல, பவர் ஹவுஸ் அவரு. எல்லா உலகமே பேட்டரி தான். எல்லா ஆத்மாக்களும் டிஸ்சார்ஜ் பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய பவர் ஹவுஸ். அவர் யாரங்க நினைக்கணும்? அவர் பவர் லாஸே ஆகாதே. அவர் தான் நம்மள மாதிரி பர்த் ரீபர்த்ல வரல. அதனால அவர் பர்மனெண்டா அப்படியே இருந்துடுறாரு பவர் ஹவுஸா. நாம தான் பர்த் ரீபர்த்ல நாமளே லாஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம பேட்டரியை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டோம். இப்ப பவர் ஹவுஸ் திரும்பவும் சார்ஜ் பண்றாரு. அவர் யார நினைக்கணும்? அவசியமே இல்லைல்ல. அவர் யாரையும் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாபா தூய்மையற்றவராக ஆகிறதே கிடையாதே. அவர் எவர் பியூர். ஆகவே அவர் யோகா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுடைய சேவையில ஆஜராகி இருக்கின்றேன். அதான் கூவத்துல விழுந்தாச்சு. பாபா சொல்றாருல, அதாவது வெனஸ்டே முரளியில பாபா சொல்லி இருக்கிறாரு, எல்லாரும் கூவத்துல விழுந்துட்டாங்க. பாபா என்ன பண்றாரு? காப்பாத்தி விடுறாரு. அதுக்காக கூவத்துல அவர் இறங்க வேண்டியதா இருக்கு. குழந்தைங்களை வாஷ் பண்ணி ரெடி பண்ணி ஞான அப்படிங்கிற உணவு அளித்து, ஞான பாலை கொடுத்து, ஞான அமிர்தத்தை கொடுத்து, பத்தீத்த நிலையிலிருந்து பாவனமா மாத்துறாரு. நான் உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன். யாராவது ஒரு ஆளாவது வெளியில இருக்கணும்ல, எல்லாரும் மாட்டிக்கிட்டா சேர்த்துல காப்பாத்துறது யாரு? அதனால சிவபாபா மட்டும் டிராமால மாட்டாம அந்த பர்த் ரீபர்த்ல வராம இருக்காரு. ஜனம் ரஹித் அப்படின்னு சொல்றோம். புனர்ஜனம் ரஹித், மறுபிறவியில் வருவது கிடையாது. ஆனா ஒரு முறை வராரு. திவ்ய அலௌகீக பரக்காய பிரவேசம் செய்து ஆத்மாக்களை கிளீன் பண்ணி விட்டுட்டு போறாரு. உலகத்தையும் மாத்திட்டு தான் போறாரு. அது அவர் செய்யறாரு. நான் உங்களுடைய சேவையில் ஆஜராகியுள்ளேன் என்று சிவ தந்தை கூறுகின்றார். தூய்மையற்ற எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்று நீங்கள் தான் வேண்டுகோள் வைத்தீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில்தான் நான் வந்துள்ளேன். நீங்க கூப்பிட்டதை நம்பி வந்துட்டேன். உங்களுக்கு மிகவும் சகஜமான வழியையும் கூறுகின்றேன். மன்மனாபவ என்பது மட்டும்தான் அந்த சகஜமான வழியாகும். பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா மன்மனாபவ. ஆனா அது எங்க இருக்கு? எந்த சாஸ்திரத்துல? கீதையில இருக்கு. கிருஷ்ணருடைய பெயரை போட்டதன் மூலம் பாபாவை அனைவரும் மறந்து விட்டார்கள். கீதையின் நாயகன் பேரை மாத்திட்டீங்க, அதனால எல்லாரும் மறந்துட்டாங்க. பாபா தான் முதல்ல, கிருஷ்ணர் நெக்ஸ்ட் டு காட், கிருஷ்ணா. ஆனா காட தூக்கிட்டீங்களே. சூக்ஷ்ம உலகத்துல எதுவுமே நடக்கிறது இல்லைங்க. எல்லாமே வைகுண்டத்தினுடைய எஜமானன் கிருஷ்ணா. சூக்ஷ்ம உலகத்துல இல்ல. அப்படியே விஷ்ணு அப்படியே பறத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. எதுல? நட்சத்திர மண்டலத்துல. எப்படிங்க அவரு?
அந்த விஷ்ணுவோட ரோல் வந்து பூமியில தான். லக்ஷ்மி நாராயண் தனித்தனியா இருப்பாங்க. கம்பைண்டா கூட இருக்க மாட்டாங்க. பூலோகத்துல தான் வைகுண்டம் இருந்தது. இவர் பரந்தாமத்திற்கு எஜமானன். யாரு? இந்த நம்ம சிவ் பாபா தான். கிருஷ்ணா பூலோகத்திற்கு எஜமானன், அதாவது வைகுண்டத்திற்கு எஜமானன் ஆவார். சூக்ஷ்ம உலகத்துல எதுவுமே நடக்கிறது இல்லைங்க. அனைவரிலும் நம்பர் 1 ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார். அவர் மீது அனைவருக்கும் அன்பு இருக்கு. கிருஷ்ணர்னா பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. மற்றவர்கள் அனைவரும் பின்னால் வருகின்றார்கள். அனைவரும் சொர்க்கத்திற்கு எல்லாரும் போக முடியுமா? முதல்ல 9 lakhs தான். சொர்க்கம் எண்டு ஆகும்போது 33 crores. 9 லட்சத்துல ஆரம்பிச்சு 33 கோடி தேவதைகள் வரைக்கும் சொர்க்கத்துல இருப்பாங்க. எனவே இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு அளவு கடந்த குஷி இருக்க வேண்டும். இந்த கிளாஸ் கேட்டாலே சொர்க்கத்துக்கு வந்துடலாம். ஒரு பொழுதும் தூய்மையாக இல்லாத குழந்தைகள் நிறைய பேரு பாபாயிடம் வராங்க. விகாரத்துல செல்றாங்க. அப்புறம் எதுக்குங்க பாபா வீட்டுக்கு வராங்க? மதுபனுக்கு இல்ல, சென்டருக்கு வராங்கல்ல. விகாரத்துக்கு போக கூடாதுன்னு தெரிஞ்சு விகாரத்துக்கு போயிட்டு அப்புறம் சென்டருக்கு ஏன் வராங்க? புரியல பாபாவுக்கு கூட. பாபா புரிய வைக்கிறாரு. பாருங்க, சென்டருக்கு எதுக்குங்க போறீங்க? அப்புறம் அப்படியே அது சம்ஸ்காரம் ஆயிடுச்சுன்னா அப்படியே மதுபனுக்கும் வந்துடுறாங்க. வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்கள நம்ம சொல்றாங்க, விகாரத்துல போயிட்டு சென்டருக்கு வரவங்க, பாபா என்னால விகாரம் இல்லாம இருக்க முடியல. இந்த ட்ரக் அடிக்ட் எல்லாம் இருப்பாங்களே, அடிக்ஷன், அது மாதிரி விகாரம் கூட ஒரு அடிக்ஷன் பண்ணுது. விகாரம் இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றது பாபா? அவங்களும் பாபா குழந்தை, வர வேணாம்னு சொல்லி கூட வந்து உட்கார்றாங்க. நான் என்ன பண்றது? எப்பொழுதாவது ஞான அம்பு தைத்து விடாதா என்று இங்கே வருகின்றேன் அப்படின்னு அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வேற சொல்றாங்க. பாபா கொடுக்கிற சக்தியில ஏதோ ஒண்ணு இறங்காதா, அதனால நான் விகாரங்களை விடுறதுக்கு சக்தி கிடைக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் அன்றி எங்களை சத்கதி அடைய வைக்க தாங்கள் அன்றி எங்களுக்கு சத்கதி யாரு பாபா கொடுப்பாங்க? கொஞ்சம் மன்னிச்சிடுங்க, சத்கதி கொடுங்க, நான் எங்க போவேன், ஆனா விகாரத்தை விட முடியல அப்படின்னு சொல்றவங்கள பாபா என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? வந்து உக்காந்துட்டாங்க. போனா சொல்ல முடியும்? அப்புறம் அன்பே சிவம்னு உங்களை சொன்னமே, இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேட்பீங்கல்ல. என்ன அதை பண்றது? மாயை எவ்வளவு பலசாலியா இருக்கு. பாபா சாட்சியா வந்து பாப்பாரு, ஒன்னும் சொல்ல மாட்டாரு. அவருக்கு எல்லாத்துக்கும் ஒரு புன்முறுவல், அவ்வளவுதான் ஆன்சர். பாபா நம்மை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான மலராக மாற்ற வந்திருக்கின்றார். இந்த நிச்சயம் இருந்தது அப்படின்னா அவங்களே ஃபாலோ பண்ணணும். பாபா வாணியில சொல்லிடுவாரு, டீச்சர் டீச் பண்ணிட்டாரு, செய்யறது நம்ம கையில தானங்க இருக்கு. ஆனா என்ன செய்வது? இருந்தாலும் உண்மையும் சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? சிலர் இவ்வளவோ நடந்திருக்கும், ஆனா வாயை திறந்து சொல்லவே மாட்டாங்க, லெட்டர் கூட எழுத மாட்டாங்க. அதுக்கு இவங்க எவ்வளவு பரவாயில்லன்னு நினைச்சுக்கிறாரு. எப்படிலாம் மனசு தேத்திக்க வேண்டியதா இருக்கு பாருங்க கடவுள். பாபா நீங்க கவலைப்படாதீங்க, எப்படியாவது ஒரு நாள் நான் உன்னை மாறியே தீருவேன், நான் கண்டிப்பா இந்த விகாரத்தை விட்டுருவேன் அப்படின்லாம் சொல்றாங்க, லெட்டர்லாம் எழுதுறாங்க. சரி, உண்மை சொல்லிட்டீங்கல்ல, அதனால பாதி மன்னிச்சிடுறேன் அப்படின்றாரு. பாபா உங்க மூலமா தான் நான் மாறுவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால கிளாஸ் வர்றதுக்கு தடுக்காதீங்க. மதுபனுக்கு தடுத்தா பரவாயில்ல, கிளாஸ்க்காவது என்ன அலோவ் பண்ணுங்க, நான் கிளாஸ் கேட்கணும், அப்பதான் எனக்குள்ள மாற்றம் வரும் அப்படின்னு சொல்றவங்கள என்ன செய்யறது? வாங்க கிளாஸ்க்கு வாங்க, ஆனா மதுபனுக்கு இப்ப வேணாம், தாரணை பண்ணிட்டு மதுபன் வாங்க, இல்லாட்டி கல்லு புத்தி ஆச்சுன்னா நாம பொறுப்பு கிடையாது. பாபாவிற்கு அப்படிப்பட்ட குழந்தைகள் மீது இரக்கமா வருது. தனி பெரும் கருணை இல்ல, பெரும் கருணை உடையவர் இறைவன். ஒன்னும் சொல்ல மாட்டார, ஆனா நம்ம புத்தி தான் கல்லு புத்தி ஆயிடும். அதனால மதுபனு மட்டும் வர வேணாம், சென்டருக்கு வாங்க, கிளாஸ் கேளுங்க, யோகா பண்ணுங்க, பாபா சக்தி கொடுப்பாரு. அவரோட இரக்கம், இரக்க கடலோட இரக்கம், அது மாற்றம். எதுவும் புதியதல்ல அப்படின்னு பாபா நினைச்சுக்கிறாரு. பாபா தினம் தினம் ஸ்ரீமத்து கொடுக்கின்றார், சிலர் நடைமுறைப்படுத்துகின்றார்கள். இதுல பாபா என்னங்க செய்ய முடியும்?
ஒரு கால் இவங்களுடைய நடிப்பே இப்படிதானோ அப்படின்லாம் பாபா சொல்றாரு. அனைவருமே ராஜா ராணி ஆகிறது இல்ல. இவங்க கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டாங்க. தன்னை மாத்திக்கிறேன் மாத்திக்கிறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் மாத்திக்கவே இல்லை அப்படின்னாலும் அதான் இருக்கவே இருக்கு திரேதாயுகம். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. ராஜ்யத்தில் அனைவரும் வேண்டும். இருந்தாலும் நீங்க தைரியத்தை விடாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு முறை ட்ரை பண்ணுங்க. குழந்தைகளே, முன்னே செல்ல முடியும். நீங்க நினைச்சா விட்டுடலாம். என்ன அப்படி இருக்கு அந்த விகாரத்துல? சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு நினைச்சு பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. அது கரும்பு ஜூஸ் கடவுள் கொடுக்கிறாரு. பேரின்பம், சிற்றின்பம் தான் இந்த விகாரம். இந்திரிய சுகம். இது கரும்போட சக்கை மாதிரி. நீங்க ஒன்ஸ் கரும்பு ஜூஸை டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். அந்த சக்கையை நீங்க பின்னாடியே போக மாட்டீங்க. ஆனா அதுக்கு கிளாஸ்க்கு வந்துதானே ஆகணும். புரியுதோ புரியலையோ உட்காருங்க சென்டர்ல. மதுபனுக்கு வந்துடாதீங்க. கிளாஸ் கேளுங்க. கொஞ்சம் கொஞ்சமா புத்தி லாக் ஓப்பன் ஆகும். கிளாஸ் கேளுங்க, யோகா பண்ணுங்க. அப்புறம் அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கரும்பு ஜூஸோட அருமை என்னன்னு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஈஸியா விட்டுடலாம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. முதல்ல கிளாஸ் கேளுங்க. ஒரு 21 நாள் கேளுங்க, 1 மாசம் கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. கண்டிப்பா விகாரத்தை விடுறது கஷ்டமான சப்ஜெக்டே கிடையாது. நாம விட முடியலன்னா யாரு விடுவாங்க? தேவதைகள் சத்தியுகத்துல தூய்மையா இருப்பாங்க. ஃபவுண்டேஷனே தூய்மை தான். அதனால இங்க விட்டுடணும் அந்த விகாரத்தை. அந்த சம்ஸ்காரத்தை நிரப்பினாதான் அங்க வர முடியும். கடைசி வரைக்கும் விடலைன்னா அப்புறம் திரேதாயுகம் தான். நாளைக்கு நம்மள குறை சொல்லக்கூடாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், பாபாவிடம் எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டும். இப்பொழுது ஏதாவது தவறு நடந்து விட்டால் மறைக்க கூடாது. லெட்டர் எழுதிருங்க. கண்கள் ஒரு பொழுதும் குற்றம் உடையதாக கிரிமினலை இருக்கக்கூடாது. அதை பாதுகாப்பாக தன் வசத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கண்கள் உங்களை ஏமாற்றும். அதனால ஆத்மாவை பார்க்கணும். 3வது கண்ணை ஓபன் பண்ணுங்க. செகண்ட் பாயிண்ட், எல்லையற்ற தந்தை நம்மை தூய்மையற்ற மோசமான நிலையிலிருந்து அழகாகவும் முட்களிலிருந்து மலராகவும் மாற்றிக்கொண்டு இருக்கின்றார். இப்பொழுது நமக்கு பாபாவுடைய துணை கிடைத்திருக்கின்றது. பாபா தன்னுடைய கை கொடுத்திருக்கிறாரு தூக்கி விடுறதுக்காக. துணை கிடைச்சிருக்கு. அவருடைய உதவியின் மூலமாக எங்கிருந்து தூக்கி விடுறாரு? இன்னைக்கு என்ன சொன்னாரு? விஷ வைத்தரணை நதியில மாட்டிட்டு தத்தளிச்சிட்டு இருக்கிறோம். ரத்த ஆறுல கடவுள் நம்மள தூக்கி விடுறாரு. அந்த விஷ வைத்தரணை நதியில முதலைங்கெல்லாம் இருக்குது இல்லையா? அங்கங்க கை கால்லாம் மிதந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு மோசமான நதியில நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். கடவுள் தூக்கி விடுறாரு. எவ்வளவு நன்றி சொல்லணும் கடவுளுக்கு. வாஷ் வேற பண்றாரு. சர்வெண்டா வேற வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. வரதானம். பவர்ஃபுல் பிரேக் மூலமாக ஒரு நொடியில் எதிர்மறையானதை நேர்மறையாக மாற்றம் செய்யக்கூடிய சுய மாற்றம் செய்பவர் ஆகுக. பிரேக் பவர்ஃபுல்லா இருந்தா நெகட்டிவ் தாட்ஸை ஒரு செகண்ட்ல பவர் பிரேக் மூலமா பாசிட்டிவ் தாட்ஸா மாத்திடலாம். நெகட்டிவ் அனைத்தையும் பாசிட்டிவாக மாற்றக்கூடிய சுய மாற்றம் செய்பவர் ஆகுக. எப்பொழுது எதிர்மறையான அல்லது வீணான சங்கல்பம் வருகின்றதோ அப்பொழுது அதனுடைய ஸ்பீடு மிகவும் வேகமாக இருக்கும். ஹை ஸ்பீட்ல போகுது. நெகட்டிவ் தாட்ஸும் வேஸ்ட் தாட்ஸும் மிகவும் வேகமான சமயத்துல வேகமா ஹை ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு. திடீர்னு என்ன பண்ணணும்? பிரேக்கப் போடுங்க அப்படின்றார்.
ரொம்ப ஸ்பீடு நல்லது கிடையாது. இப்பெல்லாம் ரோட்லயே பிரேக் போட்டு வச்சிருக்காங்க அங்கங்க. அது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, பிரேக் போடுங்க. புத்திக்கோ, மனசுக்கோ. அந்த பிரேக் வந்து பவர் பிரேக்கா இருக்கட்டும். சக்திசாலியான பிரேக்கு. போட்டு மாற்றம் செய்யக்கூடிய அந்த வேஸ்ட் நெகட்டிவ மாத்துங்க. பாசிட்டிவ் தாட்ஸா மாத்துங்க. இதற்கான பயிற்சி வந்து செய்யணும். திடீர்னு மாத்த முடியாது. நீண்ட கால பயிற்சி வேண்டும். எப்பொழுது மலை மீது ஏறுகின்றார்களோ, அப்பொழுது முதலில் பிரேக்கை சோதனை செய்கின்றார்கள். பிரேக் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறாங்க. மலை மேல ஏறுறது. வண்டியில பிரேக் செக் பண்றாங்க. ஏன்னா மேல ஏறிட்டு இருக்கிறோம். பிரேக் ஒர்க் ஆகல என்ன ஆகும்? ஆ? தாங்கள் தங்களுடைய உயர்ந்த ஸ்திதியை உருவாக்குவதற்கு, அதே மாதிரி இப்ப மலை மேல போற காருக்கு பிரேக் ஒழுங்கா இருக்கான்னு செக் பண்ணிட்டு காரை எடுக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம உயர்ந்த ஸ்தானத்தை அடைய போறோம். நம்மளோட லட்சியம், உயர்வான லட்சியத்தை அடையிறதுக்கு முன்னாடி பிரேக் எப்படி இருக்குன்னு சோதனை செய்ய வேண்டும். உயர்ந்த ஸ்திதியை உருவாக்குவதற்காக சங்கல்பங்களை நொடியில் நிறுத்துவதற்கான பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். எப்பொழுது தங்களுடைய சங்கல்பம் மற்றும் சன்ஸ்காரத்தை ஒரு நொடியில் எதிர்மறையிலிருந்து நேர்மறையானதாக மாற்றம் செய்வீர்களோ, அப்பொழுதுதான் சுய மாற்றத்திலிருந்து விஸ்வ மாற்றத்திற்கான காரியம் நிறைவடையும். ஒரு செகண்ட்ல பவர் பிரேக் யூஸ் பண்ணி நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவ் தாட்டா மாற்றணும். அப்பதான் வந்து சுய மாற்றம் ஏற்படும். இந்த சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றம் அடையும். ஸ்லோகன் சொல்றாரு, தனக்காக மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்காக சிரேஷ்டமான மாற்றத்திற்கான சக்தியை காரியத்தில் கொண்டு வரக்கூடியவர்கள்தான் உண்மையான கர்மயோகி ஆவார்கள். தனக்காக மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கான சிரேஷ்டமான மாற்றத்தை, அந்த சக்தியை காரியத்தில் கொண்டு வரக்கூடியவர்கள்தான் உண்மையான கர்மயோகி ஆவார்கள். நல்லது. ஓம் சாந்தி.